சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ், அவர் வந்து ஒரு காந்தியவாதி. எங்கள் மாமா வந்து கம்யூனிஸ்ட், எங்கள் அம்மாவுடைய சகோதரர். எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லோரும் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க, எந்திரிப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார். அவன் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான்கிட்டே இருப்பார். இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது. ஒரே பரபரப்பாக இருக்காங்க. யாரும் எந்த திசைக்கும் போக முடியாது. காவல்துறை வராங்க. காவல்துறை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க. அதில் எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போது சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை ஐயா, இப்பவும் 98 வயசு ஆகுது. இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்குது. எல்லோரும் கூடியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் இருக்கார். அவர் சைக்கிளில் வந்து இறங்கினார். ஒரு சிவப்பு துண்டு போட்டு ஒரு 6 அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் வந்து இறங்கினா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார். அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு. அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு. அந்த பயணம் ஆரம்பிச்சுது. பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் வேறு வேறு தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றும்போது ஒரு மகிழ்ச்சி தரும். கல்லூரிக்கு போனோம். கல்லூரிக்கு போனால் அண்ணன் என்னை வழி நடத்தியவர் அவர் தான். அண்ணனை சந்திக்கிறோம். நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார். மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும், மேலாண்மை நாடு போவோம் சைக்கிளில். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை. அப்புறம் இந்த ஐயா எஸ்ஏபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது ரொம்ப அன்போடு. இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தேனே, படிச்சியா அப்படின்னாங்க. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், உண்மைப்பட்டு தான் சொல்லேன். படிக்கலை, படி, நான் வச்சுருக்கேன் பத்திரமா, நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அன்பு இருக்குல்ல, அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.